ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். வணக்கம். ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது வணக்கங்கள். நாம் குருபெயர்ச்சியின் 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்போது நாம் காணவிருப்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் ராசியாகிய மீனம் ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திராட்டதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்களும் உள்ளடக்கிய மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சமாகி உள்ளார். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை விரிவாக இந்த காணொளியில் பார்ப்போம். வணக்கம். இதுவரை உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக தீரும். மேலும் உங்கள் தொழிலில் உங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருந்த எதிரிகளின் முகத்திரையை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் முகத்திரையை நீங்கள் கிழிப்பீர்கள். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து உங்களது தொழில்களில் உங்களுக்கு எதிரித்தனம் செய்த வேலையாட்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை பணியிலிருந்து நீக்குவது தொடர்பான விஷயங்களை செய்வீர்கள். அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு இதுவரை தொழிலில் இருந்து வந்த சில நஷ்டங்கள் லாபங்களாக மாறக்கூடும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நெடுநாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து வந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது உங்கள் கைகளில் குழந்தையை தவள கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். திருமணம். இளைய பருவத்தினர், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் திருமணம் நடக்கும். நிச்சயமாக திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதுவரை உங்கள் உடல்நிலையில் இருந்திருந்த ஒரு மந்தமான அசௌகரியங்கள் எல்லாமே மாறுபட்டு மிக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். வெளிநாடு மற்றும் வெளியூர்களிலிருந்து உங்களுக்கு தொழில் ரீதியான எண்ணற்ற விஷயங்கள் அனுகூலமாக கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டமானது ஒரு பொன்னான காலகட்டம் என்றே கூற வேண்டும். வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வகையில் இதுவரை தொழிலில் இருந்து வந்த தடைகள் யாவும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக மாறிவிடும். தொழில் முடங்கி போச்சு, வெளிநாட்டுக்கு நான் வியாபாரம் பார்க்குறேன், அங்கிருந்து வரக்கூடிய பணம் வரலை, அது வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த தொழில் ரீதியான வரவு செலவுகள் யாவும் தீரும். நல்லபடியாக உங்களது வரவு செலவுகள் நடக்கும். ஆகவே எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக நன்மையே அளிக்கக்கூடும். மேலும் பெற்றோர் பெரியோர்களிடம் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். பெற்றோர் பெரியோர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சில 3ஆம் நபர்களின் தலையீடுகளால் உங்களுக்கும் உங்களது லைஃப் பார்ட்னருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். அதை மிக சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டும். இல்லை என்றால் இந்த சிறு சிறு பிரச்சனைகள் இந்த குருபெயர்ச்சி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே அது சிறு விஷயமாக இருக்கும்போதே அந்த விஷயத்திற்குண்டான ஆணிவேரை கண்டறிந்து கிள்ளி எறிந்து விடுங்கள். அப்பொழுதுதான் கணவன் மனைவி இடையே உள்ள சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்கும். மேலும் இதுவரை நாம் பார்த்து கொண்டிருப்பது மீனம் ராசிக்கான பொது பலன்கள்.
குருபெயர்ச்சி பலன்களை விரிவாக அறிய திரையில் தெரியக்கூடிய எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று கூறி இந்த குருபெயர்ச்சி பலன்களை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.